இது என்ன ஊர்? இது இதான் புதுப்பாளையம். என்ன ஒரு மாவட்டம்? இது விழுப்புரம் மாவட்டம். பரவாயில்ல. இதான் தம்பி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கா டி புதுப்பாளையம் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து வேறு புகழும் எடுத்து மறந்த மாமேதை இதோ மருத்துவம் சொல்லக்கூடிய மகராவிலே ஒருவராக இருந்து மறந்த மாமேதை மாமா அன்பாளர்கள் அவருடைய வாழ்த்துக்கும் அவர் உற்றார் உறவினர் அங்காளி வங்காளி அனைத்து பேர் பாதத்துக்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா விழாக்குழு தலைவர்கள் அனைவருடைய வாழ்த்துக்கும் இதே உள்ள அனைத்து நாடக ஆசிரியர் நாடக நடி நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் வெளியூர் வாசிக்கும் உள்ளூர் வாசிக்கும் என் குருவா இருக்கக்கூடிய மறந்த மாமேதை ஆறாமேடி அம்மா கண்ணன் அவருடைய வாழ்த்துக்கும் என் குலதெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஆடிய சிறந்த வணக்கம். தெரியுமா? தெரியும். அது மட்டும் தான் தெரியும். ஆமா சாமி. தம்பி சூரிய குல வம்சத்திலே வந்த எந்த குலம்? சூரிய குலம். சூரிய குல வம்சத்திலே வந்த 26வது தலைமுறையிலே பிறந்த 26வது தலைமுறை. ஆமாங்க. தலைமுறையிலே பிறந்த திருச்சங்கு ராஜனுக்கு ஆமா திருச்சங்கு ராஜனுக்கு நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க? பெருக்க நீதி வகுத்த
திருச்சங்க மகாராஜனுக்கு ஆமா நான் பிள்ளையாக பிறந்தேன். தம்பி பிள்ளையா பிறந்தனா? ஆமாங்க. எங்க அப்பா திருச்சங்கா. வேற யாரு? கிடையாது. அதான் சொன்னீங்க அப்போ. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு காசிவேல். யாரு? காசிவேல். உங்க அம்மா பேரு? பாப்பா. யார் யாருக்கு பிறந்த? யார் யாருக்கு பிறந்த? எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறந்த. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு பிறந்த. ஆமா. திருமணமாகி ஆமாங்க. உடல் உருவு கொண்டு 10 மாசம் சுமந்து யோனி வழியாக பிறந்த. நான் அப்படி பிறந்தேன். அது இல்லடா. வேற எப்படி? நான் பொம்பளை பாவத்திலே பிறக்கிறேன். ஆமாண்டா. எப்படிங்க? அப்படி பிறந்தேன். பரமனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போது கம்பா நதிக்கு அறிமுக அறியாமல் அமர்ந்து பார்வதி அம்மனும் சிவ பூஜை செய்ய அந்த சாபம் நீங்கி கைலாயம் வரும்போது சிவ பூஜை செய்வதற்கு என்னென்ன வேணும்? சிவபூஜை செய்வதற்கு முக்கியமா என்ன வேணும்? கற்பூரம். அதுக்கு முன்னாடி வெத்தலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி காசி ஓடுமா? அதுக்கு முன்னாடி சாமி ஓடுங்க. அதுக்கு முன்னாடி டேய், ஒரு கோவில்ல போனா என்ன பூஜை பண்ணுவாங்க? சிவ பூஜை செய்வாங்க. கோவிலுக்கு என்ன பூஜை செய்வாங்க? டேய், அதோ ஜலமும் மலரும் கொண்டு வந்து. ஆமாங்க. இந்த மாதிரி பாத்தியா சாமி குளிப்பாட்டாத நீ போய் பண்ணியா? அப்ப அந்த வேலை செஞ்சிருந்ததான் எனக்கு தெரியும். மலரும் ஜலமும் கொண்டு வந்து சிவ பூஜையை தேவாண்டு காலம் ஓர் மண்டலம் அது இருக்கக்கூடிய ஓர் மாமாங்கம் சொல்லக்கூடிய 12 வருடம். ஆமாமா, நல்லா இருக்கிறியா? அப்படி ஓர் மாமாங்கம் சொல்லக்கூடிய 12 வருடம் சாபம் பெற நீங்கும் வரை அந்த சிவனுக்கும் கும்ப மகாரிஷி மனத்திலே இருந்து பார்வதி அம்மன் குளத்திலே இருந்து ஜலமும் மனத்திலே மலரும் கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம். அப்படி அந்த 12 வருடம் ஓர் மாமாங்க முடித்ததும் அம்மனுக்கு சாபம் நெஞ்சியதும் கைலாயம் சென்று விட்டார் இடபாகத்தில் அமர்வதற்கு. சென்றாலும் இப்ப நீ கோயில்ல பூஜை இருக்கிற. இப்ப நீ போயிட்டா யாரு பூஜையில இருப்பாங்க? நான் போயிட்டா எங்க பையன் இருப்பான். உன் பையன் இருப்பான். உனக்கு பையனே இல்ல, அப்ப யாரு இருப்பா? யாரு இருப்பா உங்களுக்கு தெரியலையே. பையனே இல்லைன்னா உயிர் காக்கும் தோழன் இருப்பான். தோழன் இல்லைனாக்கா கோவிலுக்கு பூசாரி ஒரு ஆள் இருந்தா இன்னொரு தொண்டு வேலை செய்யற இருப்பான். அது போல அந்த கும்ப மகா ரிஷிக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய கும்ப மகா ரிஷி அந்த கும்ப மகா ரிஷியோ பார்வதி அம்மன் சென்றால் பரவாயில்லை, இந்த சிவனுக்கு நாம பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்று தினசரி சென்று அந்த குளத்தில நீராடி மலரும் ஜலமும் கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம். அப்படி இருக்கும் போது ஓர் இரவிலே எப்படி அமைதியா உட்காந்து கதையை கேட்டா போறோம். ஏன்னா இந்த நாடகம் இருக்கிறது ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல தான் வைப்பாங்க இந்த நாடகம். கண்டிப்பா அரிச்சந்திரா எங்க மாமனா வைக்கிறக்கூடிய அனைத்து மாமனும் ஒன்றாக சேர்ந்து தாமன் கொடுக்கும் போது கர்ண மோசம் தான் சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் கிராமாவில் ஆடி இருப்பாங்க, தெருக்கூத்துல ஆடல. கர்ண மோசத்தை நிறைய கர்ண மோசம் நம்ம ஊர்ல ஆடி இருப்பாங்க. அரிச்சந்திரா ஆடுன்னு சொன்னேன். யானு கேளு, இந்த அரிச்சந்திரா வகராவுக்கு ஏத்த வகரா இந்த வகரா. வகரா மருத்த முட்டு வகரான்னு சொல்லக்கூடிய யானைகளே யாருகிட்டயும் எந்த பேச்சு இருக்காது. ஒருவர் சொன்னா கிருஷ்ணாச்சாரி மாதிரி, ஒருவர் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் சொன்னாக்கா சரி விட்றா அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க போய் நம்ம கும்பலா போவோம். அப்படி ஆளுக்கு ஆளு தலைக்கு தலை பேசுறவங்க கிடையாது. அதனால எனக்காக இந்த நாடகம் வைக்க மாமா என்ன பார்த்து மாமா நாடக ஆசிரியர் சிங்காரவேல் மாமா அவர்கள் சரி மச்சான் சொல்ல மாதிரியே இது ஆட்டம் விடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் அமைதியா உட்காந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும் போறோம். இதுல ஒண்ணு தப்பு வராது நாடகத்துலயும். எங்க விட்டுங்காதியா அந்த கும்ப மகாரிஷியோ அப்படி இருக்கும்போது மேலே ஆகாயத்திற்குரிய சந்திரன், சந்திரனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 27 பொண்டாட்டி. ஊர்ல ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சுதான் காமரா கட்டுறாங்க. கடவுளே கணக்கு வாய்க்கல பொண்டாட்டி வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம தாடி வரோம். புரியுதா? வீட்டுல
ஒரு முன்னாடி 2 முன்னாடி வந்து காவல் ஆமாங்க. தம்பி சந்திரனுக்கு 27 மனைவி. அந்த 27 மனைவி யாருடைய பெண்? யாருடைய பெண்? தக்கனுடைய மகள். ஆமாங்க. தக்கனுடைய மகளா இருக்கக்கூடிய 27 பெண்ணையும் ஒன்றாக கூட்டிக் கொண்டு ஓர் இரவு அந்த இரவிலே உலாவி வந்தார். அப்பா உலாவி வரும்போது அந்த கும்ப மகாரிஷி ஊழல் இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய தடாகமும் மலரும் அவ்வளோ ஒரு ஜொலிப்பா தெரிந்ததா தெரியும் போது இது இப்படி இருக்கிறது அப்படி என்று தினசரி என்ன செய்வது? என்ன செய்வது? அந்த குளத்திலே இறங்கி நீராடுவது, விளையாடுவது, அங்க இருக்கிற நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலரை களவாடுவது, இப்படியா இருந்தவர் இருக்கும்போது கும்பமாரன் ரிஷிக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா இது, இந்த குளத்தை நாசம் செய்கிறார், மலரை களவாடுகிறார், இது யார் என்று பார்க்க வேண்டும். அப்படி என்று அவருக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்தார். என்ன என்று? இந்த குளத்திலே பெண்ணானவள் இறங்கி குளித்தால் ஆணாக போக வேண்டும். ஆணானவர் இறங்கி குளித்தால் பெண்ணாக போக வேண்டும். மாறி மாறி போக வேண்டும். அப்படி சாபம் கொடுக்கும் போது ஓர் தினம் இரவிலே வரக்கூடிய சந்திரன் பகல்லையும் வராது தான். இருந்தாலும் பகல் யாருக்கும் தெரியாது. 2 பேருக்குமே ஓய்வே கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஓய்வுன்றதே கிடையாது. 24 மணி நேரம் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பகல்ல சந்திரன் தெரியாது கண்ணுக்கு, இரவிலே சூரியன் தெரியாது கண்ணுக்கு. அப்படி இருக்கும்போது பகலிலே ஒரு தினம் தன்னந்தனிமையா வரும்போது அந்த சந்திரன் பகலிலே போய் நீராட வேண்டும். அப்படி என்று அந்த கும்ப மகாரிஷியிலே வனத்திலே இறங்கி அந்த குளத்தில் இறங்கி நீராடி மூழ்கி வந்திருக்கும் போது பெண்ணாக மாறிவிட்டார். பெண்ணாக மாறிய உடனே இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. திவித்துக் கொண்டு ஐதுக்கண் சிந்தனையோடு இருக்கும் போது அந்த வழியாக தேவதந்தியா இருக்கக்கூடிய நாரதர் மகாமுனிவர் வந்த உடனே நாரதர் காலில விழுந்த உடனே அப்பா அம்மா நீ யாரம்மா, எதுக்கு ஐதுக்கண் சிந்தனையோடு இருக்கின்றாய், எதுக்கு என் காலில் விழுகிறாய் அப்படி கேட்கும் போது ஐயா நான் ஒரு பெண் அல்ல, நானோ சந்திரன் அப்படி உரைக்கும் போது நாரதர் பார்த்தார், ஞானத்தால் அறிந்தார். கும்ப மகாரிஷி கொடுத்த சாபம் சந்திரன் இப்போ சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டான். அப்படி என்று இதுக்கு வழி என்ன அனைத்தும் தெரிந்தவன் நீங்கள் அல்லவா, இதுக்கு என்னுடைய சாபம் நீங்க வேண்டும், இதுக்கு வழி என்ன அப்படி கேட்கும் போது இது என்னால முடியாது. எப்படி இது என்னால முடியாது. உலகத்தை உண்டாக்கினவர் யார் என்றால் பகவான். குந்தி கமலத்திலே இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவரிடம் சென்றால் சாபம் நீங்கும் என்று உரைத்தார். அப்போது சந்திர பெண்ணானது நேரா வைகுண்டம் சென்று பகவான் காலில் எழுந்து பகவானே என்னுடைய சாபம் நீங்க வேண்டும். எப்படி என்னுடைய சாபம் நீங்க வேண்டும், நானோ சந்திரன் கும்ப மகாரிஷி கொடுத்த சாபத்தினால் பெண்ணாக மாறிவிட்டேன் அப்படி என்று பார்க்கும் போது உத்து நோக்கி பார்த்தார் பகவான். எப்படி உத்து நோக்கி பார்த்தார் பகவான். பகவானுக்கு எத்தனை மலையாட்டி? 12,228 தேவிமார்கள் அத்தனை இருக்க எந்த நேரமும் இடம் விடாமல் மார்பிலே மகாலட்சுமி இருக்க இத்தனை பெண்களை விட இந்த பெண்ணானவள் அழகு வாய்ந்தவளா இருக்கின்றாளே, இவளை நாம சேர வேண்டும். அப்படி என்று அந்த சந்திர பெண்ணை பகவான் சேர்ந்த உடனே ரிஷிப்பிண்ட தங்காமல் குவா குவா என்று அந்த குழந்தையை அங்கே விட்டு போட்டு சந்திரன் மீண்டும் ஓடியாந்தால் மீண்டும் ஓடியாடும் போது ஐயா நடுவில் நீங்க சொன்னீங்களே உங்க தாத்தா சொன்னீங்களே பகவான், அந்த பகவான் எனக்கு இது மாதிரி நிலைமைக்கு ஆளாகி விட்டார், உள்ள கொடுத்துட்டார். ஆளாகிவிட்டார். நான் என்ன செய்வது அப்படி கேட்கும் போது ஐயோ எங்க தாத்தா பகவான நல்லவர் நினைச்சேன், அவனும் ஒரு திட்டு போய் மறந்து நீ அங்க போவாத, யாருக்கு எந்த வரை கட்டாமல் கொடுக்கக்கூடிய பரம கடவுள் இருக்கிறார், அங்க சென்று பரம கடவுளிடம் உரைத்தா உடைய சாபம் நீங்கும் அப்படின்னு உரைக்க அந்த சந்திர பெண்ணோ நேராக கைலாயம் சென்று 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் கூடிய பரம கடவுள் காலையே விழுந்து நடந்ததை உரைக்கும் போது பரம கடவுள் என்ன ஆளு வழி அளிக்கக்கூடிய ஆளு, அவர் எந்த நேரமும் எப்படி இருப்பாரு? தியானத்திலே இருப்பார். எப்படி இருப்பார்? கஞ்சா மயக்கத்தில் இருப்பார். அப்படி அந்த கஞ்சா மயக்கத்திலே அந்த சந்திர பெண்ணை பார்க்கும் போது ஒரு தனி
பார்வை வந்து விட்டது சாபா. எப்படி சரி பாகத்தில் இடபாகத்தில் பார்வதா தேவி இருக்கு சடையில கங்கா தேவி இருக்கு இருவரை விட்டு இந்த பெண்ணானவள்